ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்பு கூறியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு காலதாமதமானது என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தற்போது தேர்தல் ரத்து செஞ்சிருக்கிறது, பிஜேபி இதற்கு என்ன சொல்ல இருக்கிறது? தேர்தல் நேர்மையாக நடந்தால் நடக்கட்டும், நேர்மையாக நடைபெறவில்லை என்றால் தேர்தல் நடத்தி பயனில்லை. இதுதான் முதலில் இருந்து எனது கருத்தாக இருந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் 15 நாட்கள் தொடர்ந்து களத்தில் இருந்து நல்ல சதவீத வாக்குகளை பெற வேண்டும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உழைத்து கொண்டிருந்த எங்களை போன்றவர்களுக்கு அங்கே நடைபெற்ற பணப்பட்டுவாடா, விதிமுறை மீறல்கள் உண்மையிலேயே ஒரு சமதளத்தில் நாமெல்லாம் போட்டி போடுகிறோமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதனால் தேர்தல் என்றால் எல்லோருக்கும் சமதளத்தில் வாய்ப்பை கொடுத்து அதன் மூலம் வெற்றி பெற வேண்டும். ஒரு சாரார் பணத்தை வைத்து மட்டுமே வெற்றி பெறுவதற்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வர வேண்டும். திருமங்கலத்தில் ஆரம்பித்த இந்த ஃபார்முலா ஆர்கே நகரில் முற்று பெற வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசோட தலையீடோ பிஜேபியோட தலையீடோ இந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்வதற்கு பின்புலத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. தேர்தல் ஆணையம் என்பது சுய சார்புடைய ஒரு நிறுவனம். 89 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டு விட்டது என்று தெரிந்த பின்பும் தேர்தல் நடத்த முடியுமா? பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று தெரிந்த பின்பும் தேர்தல் நடத்த முடியுமா? எனக்கு வியப்பாக இருக்கிறது, இங்கே உள்ள சில தலைவர்கள் இல்லை நடத்தலாம், இனிமேல் பணப்பட்டுவாடையை தடுக்க முடியுமா? இதுக்கு முன்னால் தடுக்க முடிஞ்சுதா? இனிமேல் அடுத்த தேர்தல் வந்தாலும் தடுக்க முடியுமா என்று அவநம்பிக்கையோடு இந்த தேர்தல் முறை எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள் என்றால் இதற்கு தீர்வுதான் என்று முடிவுதான் எப்பொழுது? அதனால் எப்பொழுதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்திற்கான அறிகுறி இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கவலை, முதல் நாளிலிருந்தே தேர்தல் ஆணையத்திடம் எங்கள் கட்சி போன்ற கட்சிகள் புகார் கொடுத்து கொண்டே தான் இருந்தோம். இவ்வளவு மனித சக்தி, உழைப்பு, பிரச்சாரம், நேரம், காலம், செல்வம் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு கடைசி நேரத்தில் அதை ரத்து செய்வதற்கு பதிலாக முதலில் இருந்தே அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒன்று இல்லை என்றால் தேர்தல் அறிவித்தவுடனே அந்த தொகுதியே தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து கடைசி நாட்களில் என்ன கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்களோ அதை முதலிலே கொண்டு வந்திருந்தால் பணப்பட்டுவாடாவை கூட தடுத்திருக்கலாம் அல்லவா? ஆக அப்படிப்பட்ட ஒரு செயலில் தேர்தல் ஆணையம் இறங்கி இருக்க வேண்டும் என்பதும் ஆதங்கமாக இருக்கிறது.